ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற கிருஷ்ணா மெஸ்ஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வகையான கறியோட சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல், அப்புறம் சிந்தாமணி சிக்கன், அப்புறம் குடல் கிரேவி, அப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு ஒரு பீஸோடு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து மட்டன் குழம்பு வந்து பீஸோடு இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, குடல் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, கருவாடு குழம்பு, பச்சைப்புளி ரசம், தாளிச்ச ரசம், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா தயிருக்கு வந்து இவங்க வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, ஆம்லேட், ஆஃப் பாயில், இது மாதிரி எது வேணாலும் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க 5 வகையான கறியோட அன்லிமிட்டெட் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே அத்தன்டிக்கான ஒரு கொங்கு நாட்டு சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வீட்லேயே வந்து சமைச்சு நம்ம எப்படி சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்குமோ அதே ஒரு டேஸ்ட்டில் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. லேடிஸ் தான் இருக்காங்க கடை ஃபுல்லாக. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடுமே இன்னும் சாப்பிட்லான்னு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 5 வகையான கறியோட ஒரு சாப்பாடு வந்து 130 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு. பார்சலுக்கு வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்குமே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் சூப்பரான டேஸ்ட்டு. ஆனால் இது இருக்கிறது நிறையா பேருக்கு தெரியல. இது உள்ளே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கொஞ்சம் ஒரு சந்தில் போய் முன்னாடியே இருக்குது. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டுங்க. இந்த டேஸ்ட் வந்து இங்கே கோபிக்குள்ளார இங்கே தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து சாப்பிட்டதில் இது ரொம்ப டேஸ்ட்டான ஹோட்டல்னு சொல்லுவேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாயாசத்தோடு முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாயாசம் வந்து ரவை பாயாசம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே நல்ல டேஸ்ட்டில் கோதுமை ரவெல்லாம் போட்டு சும்மா சூப்பர் டேஸ்ட்டில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே போகிறதுக்குமே அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து நம்பியூர்லேருந்து இங்கே போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எங்களுக்கு மொத்தத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வீட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்துட்டோம் வீட்டுக்கு. வீட்டு மீன்ஸ் இது என்னோடய சிஸ்டரோட வீடு. நாங்கள் இந்த பக்கம் ட்ரிப்பு போகிறோம். அது டைம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் இங்கே இருக்குது, அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், நிறைய பிளான் வச்சுருக்கோம். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக அச்சீவ் பண்ணணும். ஆமாம். அப்புறம் இப்போ எங்கள் சிஸ்டர் வந்து டீ போட போயிருக்கான். மச்சினிச்சி எனக்காக வந்து காட்டுங்க உங்கள் மச்சினிச்சி. பார்த்தீங்கன்னா எனக்காக டீ போட போயிருக்காங்க. ஸ்பெஷல் டீ வரப்போகுது, அது எனக்காக. மேடம் மூஞ்சி மாறப்போகுது. ஐயா, நான் எல்லாம் மாற மாட்டேன். உங்கள் மூஞ்சி அப்படியே பார்த்தாலும். சரிங்க, இருங்க காட்டு. அப்படியே ஃப்ரெண்டு கேமரா எப்படி இருக்கு? The next day. காய்ச்சலே சரி. ஹஸ்பண்ட் இல்லை. அப்புறம் யார் ஹஸ்பண்ட் இல்லையா? யார் துணி துவைக்கிற? சரி, நீ யார் துணி துவைக்கிற? புருஷனை தம்பிங்களாமா புருஷன். அங்கே பாருங்க, அவங்க புருஷன் செக் நேற்று தான் இது போட்டிருந்தாரு. ஆமாக்கா, இது நான் தான் சொன்னேன்ல. என்ன வேலைன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. பாவுங்க, அப்படின்னா தறி இருக்குல்ல, தறி பண்ணுறாங்களா இதெல்லாம். அதில் வந்து இந்த இப்போ வந்து ஒரு துணிக்கும் இன்னொரு துணிக்கும் இணைக்கிற அந்த இது இருக்குல்ல, சில துண்டுல எல்லாம் பார்த்தா முடிச்சு போட்டிருப்பாங்க கீழால, புடவையில அந்த ஜரியிலலாம் இருக்கும். ஓகே, அந்த இதை இணைக்கிற. இப்போ 3 மணிக்கு வந்துருவாங்க. 3-4 மணி கட்ட ஒரு பாவுக்கு மட்டும் நம்ம போயிட்டு வரலாம் வண்டியில். பார்த்துட்டு வரலாமா? போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம். இப்படி இருக்கிற துணியை இப்படி இருக்கிற துணியை இணைப்பாரு. அது வந்து இப்படி இருக்க இணைப்பாரு. அதுதான் வந்து பிரிக்கிற வேலையா. பாவு. அப்புறம் வந்து இந்த துண்டு
இந்த சாமி துண்டெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த வேட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஒரு ஜரிகை கொடுத்துக்க ஒரு கரை வந்திருக்கும்ல, அந்த இதுவும் அது அவர் பண்ணுவார். பிரிக்கிற வேலை யாரோட? பிரிக்கிறது வந்து இல்ல அதுவே அவ்வளவுதான், அது பிரிக்க முடியாது. அந்த பக்கத்தில் அந்த அக்கா துண்டு அவங்க தைக்கிறாங்க இல்லடி, அதை இவர்கிட்ட கூப்பிட்டு காமிச்சினாலே இவருக்கு தெரியும் சக்தி என்ன வேலை பார்க்குறாரு. ஆனால் எப்படி பார்க்குறாருன்னுலாம் தெரியாது, என்ன வேலை பார்க்குறாரு அந்த துண்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இணைக்கிற வேலை. இவங்க வந்து இடையில வந்து இவங்க வந்து துண்டுக்கு சைடு அடிக்கிறது. என்ன நீ இந்த ஆட்டாக்குறீங்க? நான் ஸ்ட்ராங்கா இல்ல இது வீக்கா? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஏய் நில்லு